Hello students, welcome to Siddhation Academics. In the video வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நமக்கு எக்ஸாமுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் நவம்பர் டிசம்பர் அந்த பக்கம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் ஒரு 7 months தான் இருக்கு. 7 months வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் வந்து கோல்டன் மந்த்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த 3 மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரிப்பேர் பண்றது மட்டும்தான் ப்ரிப்பரேஷன். அண்ட் மார்ச் ஏப்ரல் மே நீங்க உட்காந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது ஃபுல் டெஸ்டா மட்டும்தான் இருக்கணுமே தவிர்த்து சிலபஸ் அப்பதான் சார் நான் கவர் பண்றேன் அப்பதான் சார் படிக்க போறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த வருஷம் டிராப் எடுத்து ஆகணும். அப்படியெல்லாம் வந்து ஈஸியா நீட்ல பாஸ் ஆக முடியாதுமா. ஸோ இது இருக்கிற டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளியே போறேன், டைம் ஸ்பெண்ட் பண்றேன், உங்களுக்கே தெரியாம எக்ஸாஸ்ட் ஆகிட்டு நான் பிரேக் எடுத்து படிப்பேன் சார்னால இங்க வேலைக்கு ஆகாதுமா. அவங்கவுங்க மணிக்கணக்கா 12 மணி நேரம் 13 மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு படிச்சுட்டு இருக்காங்க அடுத்த வருஷம் வரக்கூடிய நீட்டை கிராக் பண்ணணுன்ட்டு. ஸோ வரக்கூடிய நாட்களை சரியா பயன்படுத்தணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ப்ராப்பர் டைம் டேபிள் வேணும். அதில் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த டைமிங்கை யூஸ் பண்ணுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பரேஷன் இந்த 3 மந்த்ல உங்கள் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ண முடியும். சரி ரைட்டு, இப்போ என்ன டைம் டேபிள் அப்படின்னு முதல்ல பார்த்துடலாம். சரி, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சித் எஜுகேஷன் அகாடமி சார்பில் ஒரு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 வந்து ஃப்ரெஷ்ஷாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் 1 ரவுண்ட் 2ல முடிஞ்சது நம்ம நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த பேட்சில் வந்து மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். 7.5 ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் அகாடமிக் ட்ராப்பர்ஸ்னு சொல்லக்கூடிய வேற ஒரு அகாடமியில் படிச்சுட்டு எனக்கு அங்கே சரியாக நடத்தலை சார் நான் ட்ராப் பண்ணி இங்கே வரேன் சார்னு சொல்கிறவங்களுக்கும் இந்த பேட்ச் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து. ஃபண்டமெண்டல்லேருந்து நீங்கள் லேர்னிங் வந்து பார்த்தீங்கன்னா இதில் சொல்லித்தரப்படும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் தான் உங்களுக்கு கிளாஸஸ் இருக்கும். பைலிங்குவல் கிளாஸஸ் தான். ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாக ஸ்கூல் கேம்பஸ்லேயே பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ சேஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ளீனாக இருக்கும். SVM ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நம்ம லொக்கேட் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பேட்சுக்கு நம்ம 55,000 ஃபீஸ் கொடுத்துருக்கோம். 25,000 வரைக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்கோம். அப்போது ஒரு 30,000 to 40,000 வந்து நீங்கள் ஒரு கோட்டா லெவல் கோச்சிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் நீட்டுக்காக மட்டும்தான் படிக்க போறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு ட்ராப்பர்ஸ்க்கும் ரீரிப்பீட்டர்ஸ்க்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பேட்சாக இது இருக்கும். நெக்ஸ்ட் அக்டோபர் 1ஆம் தேதி நம்ம ஆன்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதில் ஜாயின் பண்ண நினைக்கிறோம், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் கிளாஸஸ் எடுக்கப்படும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். நிறைய அகாடமிக்ல சிலபஸ்னாலே ஃபர்ஸ்ட் நியூ சிலபஸ்னா என்ன, ஓல்டு சிலபஸ்னா என்ன, டெல்டட் என்ன அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியுது இல்லை. ஈவன் வந்து அவங்க ப்ரீவியஸ் இயர்ல ஏதோ ஒரு ரிசல்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த ரிசல்ட்டை மேனிபுலேட் பண்ணி அடுத்த வருஷமும் நமக்கு அந்த ரிசல்ட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நம்ப வைப்பாங்க. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குமா, இங்க இன்ஸ்டியூட் ப்ராப்ளம் கிடையாது. உங்க ப்ரிப்பரேஷனும் அங்கே இன்ஸ்டியூட்ல கூடிய டீச்சர்ஸ் உங்களுக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க, உங்களோட குரோத்ல அவங்க எவ்வளவு தூரம் வந்து அவங்களோட பங்கை கொடுக்குறாங்க அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம இந்த 5:30 ஆரம்பிச்சு ஈவினிங் 10 PM வரைக்கும் டீச்சர்ஸ் ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு நம்ம அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா டெடிகேட்டடா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்ம அகாடமியில் அக்டோபர் 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த பேட்ச்ல ப்ளஸ் பாயிண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் 5:30 AM ஆகட்டும், ஈவினிங் 10 PM ஆகட்டும், இதில் கொடுக்கக்கூடிய கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு. ப்ளஸ் சண்டே ஃபுல் டெஸ்ட் கொடுக்குறோம். வீக்குக்குள்ள சாப்டர் வைஸ்ல நம்ம டெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு டீச்சர்ஸ் 24/7 நம்ம கேம்பஸ்லேயே இருப்பாங்க. ஸோ அதனால பிசிக்ஸுக்கு எக்ஸ்ட்ரா கவனம் கொடுக்கப்படும். ஃபவுண்டேஷன் வந்து நடத்தப்படும். டிசிப்ளினா ஸ்ட்ரிக்டா நீங்க நீட்ல வந்து கிராக் பண்றதுக்கு நம்மளோட அகாடமி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுல கண்டிப்பா கேரண்டி கார்டு நம்ம கொடுக்க முடியும். ஸோ நீங்க நல்லா படிச்சீங்கனாலே போதும், நம்ம அகாடமில இருந்து நீங்க செலக்ட் ஆகிட முடியும். அண்ட் தென் ரீரிப்பீட்டர்ஸ்க்குன்னு நம்ம எக்ஸ்ட்ராவே கவனம் கொடுத்து ஒவ்வொன்றும் வந்து பார்த்தீங்கன்னா கோச் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் உங்க கெரியர்ல. அதே மாதிரி மற்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ராப் எடுக்கிறவங்களும் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ராப்ல நீங்க செலக்ட் ஆகணும். ஸோ ஏனோ தானே படிக்காதீங்க. ஸோ ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட்னு சொல்லக்கூடியது வேற ஒன்றும் இல்லை. அந்த 30,000 to 40,000 வந்து 7.5 ஸ்டூடெண்ட்ஸும் அதே மாதிரி அகாடமிக் ட்ராப்பர்ஸ் வேற ஒரு அகாடமியில் படிச்சுட்டு என்னால் அங்கே படிக்க முடியல சார், ஸோ ஃபீஸ் எல்லாம் வாங்கிட்டாங்க சார் அப்படின்னு சொன்னா கூட பேலன்ஸ் நீங்க என்ன ஃபீஸ் பே பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இங்கே வேவ் ஆஃப் பண்ணி குறைச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அட்மிஷன் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமியில் மட்டும்தான் பண்றோம். ஃபவுண்டேஷன் கிளாஸஸ்க்கு இவ்வளோ பண்றோம் அப்படிங்கிறதே பெரிய ஒரு சாதனையாக தான் பார்க்கப்படுது. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா யார் இதில் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்க. உங்களோட செலெக்ஷனுக்கு நம்ம ஃபேக்கல்டிஸ் கேரண்டி. சரி ரைட்டு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கோச்சிங் கிளாஸஸ் இருக்கும், எந்த டைமுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். கவனிக்குமா, இது வந்து நம்மளோட ஓவரால் கிளாஸ் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். பட் இந்த வீடியோட மெயின் கண்டென்ட் டைம் டேபிள் அப்படிங்கிறது தான். ஸோ நிறைய பேருக்கு இந்த நம்ம அகாடமி ரிலேட்டடாக கூடிய அப்டேட்ஸ் கொஞ்சம் லென்த்தியாக தெரிஞ்சிச்சுன்னா இந்த பர்டிகுலர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். இந்த டைமை கிளிக் பண்ணி இந்த ஜோனுக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கலாம். ஸோ மெயின் கண்டென்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறேன், மறக்காம பயன்படுத்திக்கங்க. சரி,
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அகாடமிக் ரிலேட்டடாக இருந்து நீங்கள் ஒரு ட்ராப்பர்ஸாக இருந்தீங்கன்னா என்ன ஷெடியூல் ஃபாலோ பண்ணணும், ப்ளஸ் 12th ஸ்டூடெண்டாக இருந்தாங்கன்னா என்ன ஃபாலோ பண்ணணும், 11th ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் இது உங்களுக்கு அப்ளிகபிள் தான். சரி, மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா 5:30க்கு நீங்கள் எந்திரிக்கிற மாதிரி எப்பயுமே இருக்கு. மார்னிங் கொஞ்சம் தூங்குங்க, 4:30 எல்லாம் வேணாம், 5:30 வரைக்குமே நீங்கள் தூங்கலாம். 5:30க்கு எந்திரிச்சா போதும். 6 AM காலையில் 6 மணிக்கு படிக்க ஆரம்பித்தால் போதும். 6ல இருந்து 8:30க்குள்ள நீங்க ரெடி ஆயிட்டு அதே டைம் வந்து பயாலஜி படிங்க. ஏன் பயாலஜி படிங்க? பயாலஜி படிக்கிறதோ இல்லை கிளாஸ்ல நடத்தக்கூடிய நோட்ஸ் வச்சு ரிவிஷன் எடுக்கிறதோ கண்டிப்பா நீங்க பண்ணணும். ஏன்னா மார்னிங் நேரம் அதிக டேட்டா வந்து நம்ம கலெக்ட் பண்ணி மைண்ட்ல ஸ்டோர் பண்ணது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ கொஞ்சம் தூக்க கலக்கம் போனதுக்கு அப்புறம் பயாலஜி எடுங்க. தூக்கத்தோட படிக்க வேணாம். தூக்கம் வந்தா லைட்டா தூங்கிட்டு வந்துருங்க. ஏன்னா சராசரியா ஒரு மாணவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் தூக்கம் தேவைப்படாது. ஆனா 7 மணி நேரம் தூக்கமாவது கண்டிப்பா தேவை. 5 மணி நேரம் 4 மணி நேரம் தூங்கி உடம்புக்கு எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா உங்க உடம்பு அதை ஏத்துக்காது. ஒரு 18-17 வயசு பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா 18 வயசு பையனுக்கு ஒரு 17 வயசு பையனுக்கு ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தூக்கிட்டு எல்லாம் மீதி டைம்ல படிக்க முடியாது. எப்படியா இருந்தாலும் உடம்புக்கு ரெஸ்ட் கேட்கதான் செய்யும். ஏதாவது ஒரு நாள் 2 நாள் பண்ண முடியும், பட் எல்லா நாளும் தொடர்ந்து ஃபாலோ பண்ண நம்மளால முடியாது. ஸோ தட் என்ன பண்றீங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது ஒரு 5:30 வரைக்குமே வந்து நீங்க தூங்கினாலும் தப்பு இல்லை. 6 AM வந்து பார்த்தீங்கன்னா காலையில 6 மணிக்கு நீங்க வந்து படிக்க ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட் சப்ஜெக்டா பயாலஜி சூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் ஆலியும் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் நான் பயாலஜி தான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணி படிங்க. இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ. அண்ட் தென் ரெடி ஆகிட்டு 9:30க்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபிசிக்ஸ் தொடலாம். ஏன்னா இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. ஃபிசிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மைண்டோட காலையில் படிக்க ஆரம்பிக்கலாம். அண்ட் தென் பிரேக் ஒரு 11 to 11:15 வரைக்கும் பிரேக் எடுத்துக்கங்க. ஸோ இப்போ 9:30லேருந்து 11 மணி வரைக்கும் படிக்கணும். உட்காந்து டிசிப்ளினாக உட்காந்து படிக்கணும். இதுக்கு மோட்டிவேஷன்லாம் தேவை கிடையாது. டிசிப்ளின். நீங்கள் இந்த டைமுக்குள்ளே நான் ஃபிசிக்ஸ் படிக்கணும்னா படிக்கணும். எவ்வளோ சாப்டர் படிக்கலாம்? 25% சாப்டர் படித்தோம்னா 4 நாளில் ஒரு லெசனை முடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் பிரேக் டைம் எடுத்துட்டு ஜுவாலஜி ஒரு செஷன் போடுங்க. 25% படிங்க. அப்படி பார்த்தாலும் 4 நாளில் ஒரு லெசன் முடிச்சிடலாம். அப்புறம் 12:45 to 1:30 வரைக்கும் வந்து லஞ்ச் எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அண்ட் கெமிஸ்ட்ரி கிளாஸஸ் 1:30 to 3:15 வரைக்கும் உட்காருங்க. இதுலயுமே ஒரு லெசனோட 25% முடிச்சு விட்டுருங்க. பிரேக் வந்து 3:15 ஆரம்பிச்சு 3:30 வரைக்கும் நீங்க பிரேக் எடுத்துக்கலாம். இந்த பிரேக் அப்படிங்கிறது அந்த ஒரு 15 நிமிஷம் 10 நிமிஷம் எடுக்கணும்னா அந்த டைம் மட்டும் தான் பிரேக் எடுக்கணும். பிரேக் எடுக்கிற டைம்ல படிக்கக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிரேக்கை மட்டும் தான் யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்பதான் வந்து அடுத்த செஷன்ல நம்ம ரொம்ப ஆக்டிவா வந்து படிக்க முடியும். ரைட். அண்ட் ஈவினிங் ஒரு 25% பாட்னி கொடுங்க. 3:30க்கு ஆரம்பிச்சு 5:15 வரைக்கும். இதுலேயும் 4 நாளில் ஒரு லெசன் முடிக்க முடியும். ஸோ இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா ஒரு 4 நாளில் முடியவிலையும் நீங்கள் 4 லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஒரு 4 நாள் முடியணும் 4 லெசன் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. சரி, அப்போ இதோட அட்வான்டேஜ் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பழைய சிலபஸ் படி பார்த்தீங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 97 சாப்டர்ஸ் நமக்கு இருந்திருக்கு படிக்கிறதுக்கு. 97 சாப்டர்ஸ் தேவைப்படுது. பட் நியூ சிலபஸ் படி ஃபாலோ பண்றப்ப நமக்கு ஜஸ்ட் 79 சாப்டர்ஸ் மட்டுமே போதுமானது. 79 சாப்டர்ஸ் மட்டும் தான் நமக்கு டெஸ்ட்டுக்கு வரும். அப்போ ரெடியூஸ்டு 18 லெசன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெடியூஸ்டு சிலபஸ் கீழே போயிடுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிலபஸ் வந்து 18 லெசன் வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா 79 லெசனுக்கு தயாராகப்படணும். அப்போ 4 நாளைக்கு 4 லெசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா 79 80 நாள், கிட்டத்தட்ட ஒரு 3 மாசத்துக்குள்ள நம்ம சிலபஸை முடிச்சிட முடியும் அப்படிங்கிறத இங்க ஹாப்பியஸ்டான ஒரு பாயிண்ட். சில லெசன் வந்து பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல 2 லெசன் முடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா ஒரு 21 நாளுக்கு டிசிப்ளினா இந்த டைம் டேபிள ஃபாலோ பண்ணுங்க, இல்லையா ரொம்ப கஷ்டமா போயிடும். இவ்வளவுதான் நீங்க படிக்கிற டைம். மீதி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5:15 ஆரம்பிச்சு 6:15 வரைக்கும் சின்ன சின்ன ஒர்க்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, துணி துவைச்சு போறது இல்ல மற்ற ஏதாவது வீட்டு ஒர்க், இந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பாருங்க. அண்ட் பார்த்துக்கு அப்புறம் 6:30 to 7:30க்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மறுபடியும் ஒரு ஃபுல் ரிவிஷன் பண்ணுங்க. அன்னைக்கு ஃபுல் டே படிச்ச பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, ஜுவாலஜி எல்லாத்தையும் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணுங்க. 7:30 to 8:30க்கு சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. அப்புறம் நைட்டு 8:30 ஆரம்பிச்சு 10 PM வரைக்கும் மார்னிங்ல என்னென்ன படிச்சுங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நீங்க நோட் கலெக்ட் பண்ணலான்ட்டு இருந்திருப்பீங்க. டைம் சில செஷனுக்கு 10 வந்திருக்கும். அந்த டைம் எல்லாம் வச்சு இந்த 8:30 to 10 PM வரைக்கும் ஃபுல்லா படிக்கணும். 10 PM வரைக்கும் படிக்கணும். 10 PMக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா எந்திரிக்கணும். ஒரு 10:30க்கு போய் நீங்க தாராளமா தூங்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி தூங்கினா மட்டும்தான் உங்களால படிக்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நாளைக்கு நான் 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்காம இது எல்லா நேரம் படிப்புன்னு கேட்டீங்கன்னா 10 நாளைக்கு அப்புறமேட்டுக்கு உடம்பு ஒத்துழைக்காது, உடம்பு சரியில்லாம தான் போகும். ஸோ உடம்பை பார்த்துக்கிட்டு தான் நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணி ஆகணும். இந்த டைமே எஃபெக்டிவ் டைம் தான். இதுல ரிவிஷனும் வந்துருது, இதுல ஃபுல் கிளாஸ் அட்டன் பண்ற மெத்தடாலஜியும் வந்துருது, அந்த லெசனும் வந்துருது. 29 சாப்டரையும் இப்போ நம்ம கவர் பண்றதுக்கான டைம் முழுமையா கிடைக்கும் 3 மாசத்துல.
இதுக்கு இன்பிட்வீன்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டெஸ்ட் டைமை ஃப்ரேம் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சண்டே அந்த மாதிரி டைம்லயும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாப்டர் கொஞ்சம் ஏர்லியா முடிச்சுட்டு ஒரு 20 to 30 minutes டிபிபி மாதிரி அந்த சாப்டர்ல கூடிய கொஸ்டின்ஸை ப்ரிப்பேர் பண்ணதுக்கு ஒரு டைம் அலோகேட் பண்ணணும். அது இந்த 8:30 10 PM நீங்க அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டுக்கும் ஃபுல் டெஸ்ட்டுக்கும் மட்டும் இதில் இன்பிட்வீன்ல ஒரு டைம் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட ஃபேவரட்டான டைம் நான் கொடுத்துட்றேன். பட் மேக்ஸிமம் சண்டே 2 மணிலேருந்து 5 மணி 20 நிமிஷம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஏன்னா அதுதான் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எக்ஸாம் பேப்பருக்கான டைம் கூட. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைம் டேபிளில் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய டைம் லைன்ஸ், டைம் ஜோன்ஸ். ஸோ இந்த டைமை எக்காரணம் கொண்டு நீங்கள் மாற்றக்கூடாது. ஒரு நாளைக்கு உட்காரோம்னா இந்த சாப்டர்ஸ் முடிக்கணும்னா முடிச்சு தான் ஆகணும். அப்படி முடிச்சா மட்டும்தான் டிசம்பருக்குள்ளே நம்மளால சாப்டர்ஸ் முடிக்க முடியும். ஆஃப்டர் டிசம்பர் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக ஆஃப்டர் டிசம்பருக்கு அப்புறமேட்டுக்கு நம்ம ஃபுல்லாக பண்ண போகிறது ஃபுல் டெஸ்ட், மாக் டெஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அந்த மாதிரி படித்தா மட்டும்தான் உங்களால் செலெக்ஷன் கேரண்டியாக கொடுக்க முடியும். ஆர் எல்ஸ் நீங்கள் இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணுற மாதிரி போயிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் மறந்துடாதீங்க. இது ஒரு ரிமைண்டர், ஒரு டெட் ரிமைண்டராக ஞாபகம் வச்சுங்க. வரக்கூடிய 3 மாதங்களில் நீங்கள் தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்ன்னு சொல்லிட்டு போயிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் இன்னொரு வருஷம் நீங்கள் ட்ராப் பண்ணுற மாதிரி தான் வரும். ஸோ நீட் அவ்வளோ ஈஸி கிடையாது. உங்களை வந்து நல்லா சோதிச்சு விட்டுரும். அதனால இந்த தீபாவளி, ரம்ஜான் எல்லாம் கொஞ்சம் தியாகம் பண்ணிட்டு உட்காந்து நீட்டுக்காக டெடிக்கேட்டடாக படிங்க. ஸோ அது மட்டும் தான் உங்களை வந்து நெக்ஸ்ட் இயர் டாக்டர் ஆக்கும். இல்லையா இன்னொரு வருஷம் நீங்கள் ட்ராப் பண்ணி அடுத்த வருஷம் தீபாவளி, ரம்ஜானை தேங்காய் பண்ணுற ஸ்டேஜ் கூட்டு போயிடும். ஸோ இன்னொரு வருஷம் ட்ராப் பண்ணணுமா, இல்லை இந்த ட்ராப் போதும், நான் இங்கேயே வந்து படிச்சிடறேன், பயத்தோட படிச்சிடறேன் சார் அப்படின்னு சொல்றீங்களா? அப்படிங்கிறது உங்க சாய்ஸ். சார் என்ன சொல்வேன், ஒரு வருஷம் போனா போயிட்டு போகுது, அடுத்த வருஷம் நம்ம ஒயிட் கோட் போட்டு எல்லாத்தையுமே செலிப்ரேட் பண்ணிக்கலாம். உட்காந்து தீபாவளி பொங்கல்லாம் மறந்துடுங்க. அது நம்ம இந்த ஷெடியூல்லே கிடையாது. ஃபேமிலி கொண்டாடட்டும், நம்ம ஒரு ரூம் லாக் பண்ணிட்டு நம்ம பாட்டில் நம்ம விஷயத்த படிக்க ஆரம்பிப்போம். இல்லையா இன்னும் ஒரு வருஷம் ட்ராப் பண்ற மாதிரி ஆகி போயிடும். அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான ஒரு விஷயம். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். நம்ம படிக்கிற இந்த கஷ்டம் இது நம்மளோட வேல்யூ ஆட் பண்றதுக்காக, நம்ம நல்லபடியாக அடுத்த வருஷம் செலக்ட் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்படிங்கிறது நீங்க மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களோட எஜுகேஷன்ல வேல்யூ ஆட் பண்ணதுன்னா மறக்காம உங்களோட நீட் ஆஸ்பிரண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட வேல்யூபிள் தாட்ஸ் வந்து மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நான் உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் நீட் ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுங்க. ஹெல்த்தை பத்திரமா பார்த்துக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம நீட் 2025க்காக அலோகேட் பண்ண கேம்பஸ் தான் பார்த்துட்ருக்கோம். இந்த கேம்பஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லி செக்யூர்டாக தான் இருக்கும். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே என்ட்ரியும் கணக்காகும். 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டி அவைலபிளாக தான் நம்மளோட கேம்பஸில் கொடுத்துருக்கோம். நேச்சுரல் என்விரான்மெண்ட்டில் மல்டிபிள் கிளாஸ் செக்ஷனோட தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட கேம்பஸ் கொடுத்துருக்கோம். நம்ம கேம்பஸை பொறுத்த வரைக்கும் சைலண்ட் என்விரான்மெண்ட். நீங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக கொடுத்த கேம்பஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலாக நம்ம சித் எஜுகேஷனல் அகாடமி ஓனாக ரன் பண்ணக்கூடிய கேம்பஸ்க்கான டூரை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நம்ம கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 year நடக்குது. அந்த 1 yearக்கும் உங்களுக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே நம்ம பர்ஃபெக்டாக பண்ணி கொடுக்குறது தான் நம்மளோட எய்ம். அண்ட் நம்மளோட மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துட்றோம். நீங்கள் வேறு மாவட்டத்துலேருந்து வந்து ஜாயின் பண்ணுறதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் டேஸ் கலராக வரதுனாலும் நம்மளோட பஸ் ஃபெசிலிட்டியை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். ஜென்ரலாக ஒரு அகாடமி என்னென்ன ஃபெசிலிட்டி பண்ணி கொடுக்குமோ அதை விட பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சித் எஜுகேஷன் அகாடமி இந்த 1 year பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய விஷயங்களை முன்கொண்டு வந்திருக்கு. அதில் ஒரு விஷயம் தான் இந்த பஸ் ஃபெசிலிட்டியும். அண்ட் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஹாஸ்டல் பிளாக் பொறுத்த வரைக்கும் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸுக்கு செப்பரேட்டாகவே பண்ணி கொடுத்துருக்கோம். மறக்காமல் பயன்படுத்திக்கங்க. நம்மளோட கேம்பஸ் பார்த்தீங்கன்னா ஹைவேக்கு பக்கத்துலேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே ஈஸியாக ரீச் ஆகக்கூடிய லொக்கேஷனில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். நீங்கள் சேலம் ஆட்டியாம்பட்டி லொக்கேஷனுக்கு பக்கத்தில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் கான்டாக்ட் பண்ணி நம்மளோட கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேலம் தாண்டி எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் உங்களுக்கான கேம்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணி பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்னு செப்பரேட்டாக 24/7 உங்களுக்கு செக்யூரிட்டி ஃபெசிலிட்டியோட பண்ணி கொடுத்துடலாம். ஃபர்தராக நீங்கள் அட்மிஷன் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நீட் 2025க்காக அலோகேட் பண்ண கேம்பஸ் தான்